மக்கள் கிட்ட கொண்டு போய் செலுத்துவதை இறங்கி வேலை செய்யும். தலைவராகட்டும் செயலாளராகட்டும் ஒரு அமைப்பு இருந்தா ஒவ்வொருத்தரும் ஏழையா இருக்கக்கூடிய ஒரு விஸ்வகர்மா வீட்டையோ ஒரு ஆசாரி இல்லாதவங்க வீட்டுக்கு போய் நிக்கணும். திருமாவளவன் ஆகட்டும், டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும், அல்லது நம்ம மதிப்புக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகட்டும், எல்லாரும் இல்லாதவங்க வீட்டுல போய் நின்று அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க, சேரிக்கு போனாங்க. அப்பதான் முடியும். எல்லாருமே தலைவரா இருக்கணும். நான் வரும்போது கூட சொன்னேன், வரதராஜன் சொல்லிட்டு இருந்தேன், இறங்கி வேலை செய்யாம எப்ப பாரு நான் இப்படியே கெத்தா உத்தரவு கெத்தா 5 பேர் தான் உட்கார்ந்து ஒண்ணு கிடையாது. இறங்கணும், களத்துல இறங்கணும். களத்துல இறங்கி ஒவ்வொருத்தரும் இதுக்காக போகணும். சாமி எல்லாம் நிறைய இடத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். நம்ம சமுதாயம் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலெல்லாம் அந்த வீதியில் நானே இறங்கி நடந்து போயிருக்கேன். ஒவ்வொருத்தர் வீடுகளுக்கும் போய் நடந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி தான் பூபாலப்பட்டிங்கிற ஊர்ல ராஜபாலத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 5000 பேர் ஒரே ஏரியாவில் இருக்கிறாங்க. சாமி திருவதி ஊர்வலம் பண்ணது நடந்து போய். அந்த மாதிரி இறங்கணும். நான் இறங்க தயார். நான் இறங்கிட்டேன், இறங்கி வந்துட்டேன். என் கூட யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுடைய அனுபவத்தை நான் பயன்படுத்திக்கிறேன், அவங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கிறேன், அவங்களுடைய ஆற்றலை பயன்படுத்திக்கிறேன். அவங்க சொல்றதையும் சரின்னு கேட்டுக்கிறேன். யார் வந்தாலும் சரி கடை விதித்து அவ்வளவுதான். யார் வந்தாலும் எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு போராடுறாங்க. என்னுடைய மாவட்ட தலைவரா சும்மா தேர்ந்தெடுக்கப்படல. நமது பாசமிகுந்த மாவட்ட தலைவர் சும்மா தேர்ந்தெடுக்கல, மாநகர தலைவர் ராஜேந்திரன் சும்மா தேர்ந்தெடுக்கல, மாநகர செயலாளர் ஓம் சக்தி நாகராஜ் அவர்கள், தங்கவேல் அவர்கள், சுரேஷ் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கல. இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்க ஒரு காரணம் வச்சிருக்கேன். அவங்க மனசுக்குள்ள 4 பேருக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. எப்படியாச்சும் இந்த சமுதாயத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு சாமி வரும்போது என்ன சொன்னாங்க, சாமி விஸ்வகர்மா கேலண்டர் கொடுங்க எல்லாத்துக்குனாங்க. மறுபடியும் கேலண்டர் அடிச்சேன். சாமி எல்லாத்தையும் நீங்க எலுமிச்செடி கொடுக்கணும்னாங்க. சரி எலுமிச்செடி மந்திரிச்சு கொடுக்குறேன்னு. சாமி அந்த தங்க கவசம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த சங்கம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாரும் தொடணும் அப்படின்னு. சரி, ஏன் தெரியுமா, எப்படியாச்சும் சமுதாயம் ஜெயிச்சு வரணும். இந்த விஸ்வகர்மா சமுதாயம் எப்படியாச்சும் முன்னேறி வரும். எனக்கு வேற எந்த லட்சியமும் கிடையாது, எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. இதனால ஒரே ஒரு விஷயம் தான், 7 நிமிஷ கோரிக்கைகள் உங்களுக்கு எல்லாம் 3.5 இடஒதுக்கீடு எதுக்கு தெரியுமா போராடுற? நாளைக்கு உங்க குழந்தைங்க எல்லாருமே அரசாங்க வேலைக்கு போகணும். எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போகணும். அதுக்காக தான் 3.5 இடஒதுக்கீடுக்காக வேண்டி சாமி போராடுற. பெண்கள் பேர்ல இலவச வீட்டு மனை பட்டா இதுவரைக்கும் 1209 பேருக்கு சாமி அப்ளிகேஷன் கொடுத்து அதெல்லாம் நிலவில் நின்றுட்டு இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் எத்தனை பேருக்கு வீடு இல்லாம வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கிறோம். எவ்வளவு சிரமம் இருக்குது. இனி இந்த சங்கத்துல வீட்டு மனை பட்டா, இலவச வீட்டு மனை பட்டா முகாம் ஒன்று போட போறேன். அதே நேரத்தில் சமுதாய மக்களுக்காக நான் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, 5 தொழிலாளர்களுடைய வாழ் முன்னேற்றம் அடையணும்னா ஒரு நலவாரியம் சமமா இருக்கணும். அதுக்கு முதல்ல அரசியல் பவர் வேணும். பாபுஜி சாமிகள் சொன்னா 100 பேர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு அரசியல் தலைவர்களுக்கு தெரியணும். அதை செஞ்சு சாதிச்சு காமிச்சேன். கோயம்புத்தூர்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு இதுவரைக்கும் 4 தேர்தலில் பணியாற்றி இருக்குது. 2019, 2021, 2021 உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் குறைஞ்சபட்சம் 80-85 சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பாளர் போட்டு பணியாற்றி இருக்கேன். அதை முழுமையா அரசியல் கட்சிகள் அங்கீகரிச்சிருக்கு. அதனாலதான் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பை தன்னுடைய கூட்டணி கட்சியாக அறிவிச்சாரு. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட்டணி அமைப்பாக அங்கீகரிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை தன் கூட்டணி அமைப்பாக அங்கீகரிச்சது தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சி ஒன்னதான், வேற யாரும் கிடையாது. இது நான் பெருமையா சொல்லுவேன். ஏபிஎஸ்சி கூட அங்கீகரிக்கிறதுனா ஏன்னு தெரியல, ஆனா சாமி அங்கீகரிச்சதுக்கு காரணம் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் பர்சனல் விஷயம். இதனால ஒண்ணு சொல்றேன், இந்த வாய்ப்பை யார் வேணா பயன்படுத்திக்கலாம். திருப்பூர்ல நான் இந்த தொகுதியில் நின்னா நான் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குது.
அப்படின்னு என்கிட்ட சொன்னா செலவோட தான் நான் சீட் வாங்கி தருத்தேன். நான் சொன்னேன் கண்டிப்பா எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். அது தயாரா இருக்கிறாங்க. அதிமுக தயாரா இருக்கிறாங்க. பிஜேபி பாபுஜி சாமிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க, பாபுஜி நிக்கட்டும், ஒரு சாமியா நிக்கட்டுங்கிறாங்க. நான் கண்டிப்பா அரசியலுக்கு வரமாட்டேன். என் சமூகத்துக்கு நான் ஏணியா தான் இருப்பேனே தவிர நான் ஏணி மேல ஏறி நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஏணியா இருக்கு, என் மேல ஏறி போகல. நான் எல்லாரும் என் மேல இருப்பேன், நான் ரெடியா இருக்கிறேன், நான் உங்களை தாங்க தயாரு. அதனால ஒரே விஷயம் சொல்றேன், இதுக்கெல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க. பாபுஜி சாமிகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கூட்டத்தை நான் போட்டேன். ஏன்னா கடந்த முறை இதே மண்டபத்துக்கு நான் வந்திருந்தேன். ஒரு அரை மணி நேரம் தான் வந்தேன். விழாவை தொடக்கி வச்சா நான் போயிட்டேன். அந்த ஏக்கம் இருந்தது. எல்லா பெண்களும் அருமையா முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் வந்தாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதற்காகத்தான் இன்னைக்கு நான் வந்தேன், உங்களுக்காக வேண்டிதான் நான் வந்தது. அதனால அன்புக்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்துல எந்த தலைவரையும் குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் இந்த சமுதாயத்தை பற்றி பாடுபடுறாங்க. நம்மளுடைய சாபம் நம்மளை முன்னுக்கு வர விட மாட்டேங்குது. அந்த சாபத்தை போக்க வேண்டும் என்றால் எல்லாரும் விஸ்வபர்மா காயத்ரி தேவியை வீட்டுல வச்சு கேலண்டா நினைக்காதீங்க, தெய்வமா நினைச்சு கும்பிடுங்க. இவங்க தான் நம்மளை படைச்சவங்க. நம்ம தான் விஸ்வகர்மாக்கள். நம்ம தான் மனுமயா தோஷ்டா சில்பி விஸ்வகஞ்ச். விஸ்வகர்மா காயத்ரி தேவி கோயில் கட்டணும் அலையாளே அலைகிறாங்க ஒரு டீம். அவங்க படுற கஷ்டமா தான் படாத கஷ்டமா இருக்குது எனக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நிச்சயமா அது வெற்றி அடையும். ஏன்னா ஒரு கோயில் கட்டுறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு பல கோடிக்கு கோயில் கட்டுறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. அதெல்லாம் என் கூட பெரிய டீம் இருக்குது கூடவே. அந்த டீம் தான் இதெல்லாம் செய்யறாங்க. அதனால ஒவ்வொரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒரே இதுல இருங்க. இந்த மாதிரி நாங்க ஏதோ ஒரு கூட்டம் போடுறோம், அரசியல் கூட்டம் போடுறோம்னா பயப்படாதீங்க. என் கூட சேர்ந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட 250 பெண்கள் அரசாங்கம் தயாரா இருந்தாங்க. நாங்க சாமி கூட சேர்ந்து